இன்று கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும் சூழலில் திருவண்ணாமலையில் என்ன மாதிரியான நிலவரம் என்பது தொடர்பாக எமது செய்தியாளர் ஐயப்பன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஐயப்பன், இன்று கார்த்திகை மகாதீபம் கொண்டாடப்படும் சூழலில் பக்தர்களின் கூட்டம் என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது? மழையின் அளவு அங்கு எந்த மாதிரி இருக்கின்றது? அதற்கேற்ற மாதிரியான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? உலக நாடுகளில் உள்ள ஆன்மீக பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கார்த்திகை தீப திருவிழா இன்று திருவண்ணாமலையில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் முத்தாய்ப்பான தினம் என்று கருதக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்று அதிகாலை திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ஏகன் அநேகனாக விளங்கும் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் தற்பொழுது பரணி தீபமானது திருக்கோவிலில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் மட்டுமின்றி கிரிவலப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கின்றது. கொட்டும் மழையிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழலே திருவண்ணாமலையில் நிலவி வருகிறது. இது குறித்து நம்முடைய ஆன்மீக பக்தர்கள் உள்ளார்கள். அவர் கூறும் தகவலை கேட்போம். வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துருக்கிறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இதே ஊர் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக மாலை போட்டிருக்கேன். அண்ணாமலையாருக்கு மாலை போட்டால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ட். அதனால் நாங்கள் மாலை போட்டிருக்கோம். கொடியேற்றுற அன்னைக்கு மாலை போட்டு 10ஆவது நாள் பரணி தீபம் பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே படைச்சிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் மலை சுத்த கிளம்பிடுவோம். போயிட்டு மாலையை கழட்டிட்டு சாமிக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அது முடிச்சுக்குவோம். காலையிலேருந்து இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது? நீங்கள் இந்த கூட்டத்தை சமாளித்து பரணி தீபம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கா? எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபத்தை பார்த்ததுக்கு. 10 நாளாக நாங்கள் விரதம் இருந்து மாலை போட்டு இந்த தீபத்தை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் செம்ம கூட்டம், எல்லாருமே நெருக்கிறாங்க. ஆனாலுமே போலீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லாருமே கைட் பண்ணிவிட்டு எல்லாருமே பாதுகாத்து கொண்டு வராங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் தீபத்துக்காக தான் நாங்கள் 10 நாள் விரதம் இருந்து மாலை போட்டுட்டு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த நாளுக்காக தான் நாங்கள் ஆசைப்பட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துருச்சு அதே டேட். இப்போ இங்கே உங்கள் தீப திருவிழாவை பார்க்கும்பொழுது, இந்த கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி மனசு திருப்தியாக இருக்குது? உங்கள் குடும்ப சூழல் எந்த மாதிரி மாறுது? ஆக்சுவலாக நான் மேரேஜ்க்காக ரொம்ப வேண்டிக்கிட்டு இந்த கோவிலில் 21 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் நான் கல்யாணம் எனக்கு நடந்தது. அதனாலேயே நான் முதல் வாட்டி மாலை போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரணி தீபம் நான் 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். மன நிம்மதி ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வராங்க, நிறைய ஊர்லேருந்து வர்றாங்க. கர்நாடகா, ஆந்திரா எல்லாருமே அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த நாள். அதனால் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? இங்கே ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மழை எப்படி இருக்குது? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மழை நேற்று நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் தீபத்தை பார்ப்போமானே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அண்ணாமலையார்னால எங்களால் தீபத்தை பார்க்க முடிஞ்சது. நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க, அதுக்காகவே பார்க்குறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். మీరు ఎక్కడ నుండి వస్తున్నారు? హౌ డు యూ ఫీల్ అబౌట్ ద భరణి దీపం? ఫస్ట్ ಎಲ್ಲರಿಗೂ వనకం. నేను హైదరాబాద్ నుంచి వస్తున్నాను. నేను చాలాసార్లు వచ్చాను గుడికి. బట్ ఇది ఫస్ట్ టైం నేను ధరణి దీపంకి రావడం నాకు చాలా హ్యాపీగా ఉంది. అండ్ ఇంత బాగా జరుగుతుందని నేను ఎక్స్పెక్ట్ చేయలేదు. అండ్ ఇది నా ఫస్ట్ ఎక్స్పీరియన్స్. చాలా అంటే చాలా నచ్చింది. అండ్ అందరూ లైక్ టెంపుల్ అంతా నాకు చూడటం కానీ అంతా మనకి పాజిటివ్ వైబ్స్ కానీ నాకు ఇక్కడికి వచ్చిన దగ్గర నుంచి చాలా పాజిటివ్ వైబ్స్ వచ్చినాయి. సో నాకు చాలా నచ్చింది. தேங்க் யூ. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளார்கள். இதற்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளார்கள். தீப திருவிழாவிற்காக மாடவீதிகள், கிரிவலப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 700க்கும் மேற்பட்ட அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.